ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது. இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க. சும்மா இது பண்ணுறதுக்கே அடி வெளுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இது 1991 நடந்த ஒரு கதை. 95 வரைக்கும் இருக்குது. 95 ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பற்றி 1000 அகதிகளை சந்தேக கேஸில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடச்சதுன்றது நமக்கு அந்த இன்சிடெண்ட் தெரியாது. அப்போ நடந்தபோது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வந்து வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிக்க ட்ரை தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று. அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை, ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது, பேப்பர் செய்திகளாக இருக்குது. அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண. நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன், அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது, தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்ஸிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்களுக்கு தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இல்லை, எல்லாரோடையும் அதிகமாக நான் பண்ணது 11 12 புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றியடைஞ்ச இயக்குனர் ஒன்று தான், அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது, அடுத்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனால தான் இருக்கும், சிரிக்க மாட்டார். படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு. சார் ஃபோட்டோவுக்குன்னா நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போடுறீங்கள சிரித்து போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணது. அன்றைக்கி போஸ்ட்டு கேட்பீங்க, எங்கே சார் முதல் நாள் போஸ்ட்டு போடுறோம் சிரித்த மாதிரியே இல்லை, அதே மாதிரி வந்தார். அந்த ஒரு ஃபோட்டோவில் அங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருப்போம். ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன், சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் எடுங்க அதுங்க. அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துகிட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடா, சிரித்த மாதிரி போடும்போது போட்டோம்டா அப்படின்னு தான் இருப்பான். அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்கள் டைரக்டருக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னுச்சு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேதனைகள் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது. கையெல்லாம் உடஞ்சது, ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்து என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதெல்லாம் கத்துறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறேன். சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக நடிக்கிறார், ஐயோ போட்டான் அதே கையில். நான் சொல்கிறேன், இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு, நான் வந்து இதாக இருக்குது, இங்கே அடிக்காத, இங்கே எங்கே வேணாம் அப்படின்னு தலையில் தொங்க விட்டாங்க. அடிக்கும்போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமாக அடிக்கிறார், தந்துரமாக நினைக்கிறேன், கட்டுன்னு டே அப்படின்ட்டு நிஜமாக விழுந்துச்சுனமோ. அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடித்தார், அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார். ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம் நாங்கள்.
அது சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுலாம் சொன்னார். அப்புறம் இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன். என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தாங்க, அது என்னோடய தமிழ் தாங்க, அதை நான் பேசுகிறதுல என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதில் தான். நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன். அது தமிழ் படம் தானே, தமிழ் தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு. அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன். என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது. அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான், எந்திரிங்கம்மா, அவங்க தான் எனக்கு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை. அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேறு சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேச வேணாம், அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத, நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா, வாங்க, உங்களை பார்க்கட்டும், வாங்க. யாரா ஒரு அம்மான்ட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதறிக்கிட்டு இருக்கேன். வாங்க என்னோடய சீட்டில் உட்காருங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அவங்க டீச்சர். நன்றிம்மா, இவங்க எனக்கு குரு, கற்றுக் கொடுத்த அவங்க தான். அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நன்றிம்மா, எங்களுக்கு 2 படத்துக்கும் சொல்லிக் கொடுத்ததுக்கு. நீ அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வெளிவரதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் 2 படமே எடுத்தாங்க. இது ஏதாவது கான்ட்ரவர்சியானாங்க, நான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா சென்சார் ஆனனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாமல் கரெக்டாக எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு விஷயத்தை சிவா சார் அந்த படத்தில் சத்ய சிவா அழகாக அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச போகிறதில்லை. எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது. ஆனால் மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்ல போகுது. அதுதான் அந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில், சொந்த நாட்டில், சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு, அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.